துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சத்தம் கண்மலைகளை பிளக்கிறது. அதே சத்தம் உம்முடைய பிரசனத்தில் வந்து உட்காருகிற பிள்ளைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிர பண்ணுகிற சத்தம், கண்மலையை உடைக்கிற அந்த வல்லமையுள்ள சத்தம் எங்களை அழகாய் உருவாக்குகிறது. அதற்காய் நன்றி ஆண்டவரே. தேவ சபையிலே தேவ ஊழியர்களை கொண்டு தேவர்களை உருவாக்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் உருவாக்குகிறவர், நாங்கள் உருவாகிறவர்கள். நீர் மாற்றுகிறவர், நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறோமே. இந்த மாலை வேளையிலே எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எப்படி நீர் எங்களை உருவாக்க வேண்டுமோ அப்படி எங்களை நீர் உருவாக்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய உருவாக்குதலுக்கு இணங்கி எங்களை நாங்கள் தருகிறோம். நீர் எங்களை உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிறிய சரணத்தை பாடி தெய்வத்தின் ஆராய்ச்சியுள்ள கடந்து போகலாம். நன்றி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவத்தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவத்தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், ஆமென். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே,
வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவன் அப்படின்ற அந்த நபருக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அதான் நீங்க செய்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு, அதை நிறைவேற்றவில்லை என்றால் தவறில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுப்பது வாக்கு தத்தம், அது நிறைவேறவில்லை என்றால் அவர் தேவன் இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. மனுஷன் சத்தியம் பண்ணிக்கிறான், சத்தியமா செய்வாங்க, சத்தியமா கொடுப்பேன், சத்தியமா பண்ணுவேன், சத்தியம் பண்றாங்க. அது வந்து வெறும் வாக்கு தான். அது செய்யலன்னு வச்சுக்கீங்களேன், என்னங்க பண்ண முடியும், செய்ய முடியல, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் அநேக வாக்குகளை கொடுக்கறாங்க. இத்தேர்தல் நேரத்துல முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், வாக்கு அள்ளி கொடுக்கறாங்க. ஏன் வாக்கு அள்ளி கொடுக்கறாங்கனாக்க, நீங்க வாக்கு அவங்க மேல அள்ளி போடணுன்றதுக்காக தான் வாக்குகளை அள்ளி கொடுக்கறாங்க. ஆனா நிறைவேற்றல. நம்ம போய் கேட்க முடியுதா அவங்க கிட்ட? கேட்க முடியல. சூழ்நிலை இல்ல, அடுத்த ஆட்சியை நாங்கள் பிடித்தால் அதை நிறைவேற்றுவோம். அது மனுஷன் கொடுக்கிறது வாக்கு. அதை நிறைவேற்றவில்லை என்றால் தவறில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுப்பது வாக்கு தத்தம், அதை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் தேவன் இல்லை. அப்ப தேவன் அப்படின்ற அந்த நபருக்கு எது உதாரணம் அப்படின்னாக்க, அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த வாக்கு வேதத்துல இருக்கிற வாக்கு தத்தங்கள் நீங்க தைரியமா நம்பலாம். இந்த தேர்தல் டைம்ல எங்க வீட்டு தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிக்காரங்களும் நோட்டீஸை கொடுத்துட்டு போறாங்க. நாங்க இதை மாத்துவோம், அதை மாத்துவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், 1008 வாக்குறுதிகள். என்னமோ ஒருத்தன் வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் தேர்தலுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு, ஒரு ஏரோப்ளேன். நான் பார்த்தேன், யாரா அவன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், அவன் வீட்டுல சைக்கிள் பைக் நிறுத்ததுக்கு இடத்த காணோம், ஏரோப்ளேன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறானே. அவனை கூப்பிட்டு பேட்டி கேட்கறாங்க, என்னங்க மடத்தனமா வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் கேட்டான், 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொன்னாரு, போட்டாரா? அதை மட்டும் கேட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு அமைதியா இருக்கீங்களா? இன்னொருத்த சொல்றான், ஓட்டு போட்டு போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லது செய்யறேன், எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, இல்ல நாசமா போங்க அப்படின்ட்டு போறான் ஒருத்தன். கேட்கிறேன்னா எனக்கு விரக்தியில சுத்துறான் அப்படியே பைக்ல. எனக்கு ஓட்டு போடுங்க, நல்லது செய்யறேன், எனக்கு ஓட்டு போடலையா நாசமா போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான் சாட்டுக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா பண்றாங்க. மனுஷனுக்கு வாக்கு கொடுக்குறதுலாம் ஈஸி. ஆனா இந்த தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறபடியினால் தான் அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க பைபிள் இருக்கிற எந்த வாக்கு தத்தத்தையும் நீங்க தைரியமா நம்பலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனாக்க, நம்ம அதை நம்ப மாட்டோம், மத்த எல்லாத்தையும் நம்புறோம். நீங்க அதான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். எதை நம்பணும், எதை நம்ப கூடாது, அதை குறித்து தான் உங்களிடத்துல பேச போகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்கிற அறிக்கையை எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமம் 26 ஆமா 19 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். நன்றி ஆண்டவர். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இதே இந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஒவ்வொரு வாரமும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் மகிமையையும் தேவன் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு, ஆமா, அதே மாதிரி வாக்கு தத்துவத்தை சொல்ல சொல்ல அந்த வாக்கு தத்துவம் முத்தும். அந்த வாக்கு தத்துவம் முத்துனா அது வெளியில வந்துதான். ஆமா, எதுவா இருந்தாலும் ஒரு டியூரேஷன் பீரியட் இருக்குது.
கியூரிங் டைம் சொல்லுவாங்க, இல்ல டியூரியேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றுல உருவாகி 9 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது என்ன பண்ணுதுங்க, வெளியில புறப்பட்டு வருது. அப்பனா அது ஒரு மெச்சூர்னஸ் ஆகி வருது. அதே போல வாக்கு தத்தங்களையும் நீங்கள் விசுவாசித்து, இது தேவன் கொடுத்தது, இது தேவன் இதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கான சாத்தியம் 1% கூட இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னாக்க இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையில எப்படிலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்து கொடுக்கல, அவர் யார் என்ற நிலையில உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. என்னுடைய மகளை முதல் முறையா பள்ளியில சேர்க்கறதுக்கு என்னுடைய மனைவி கூட்டிட்டு போனாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் கேட்டிருக்கிறாரு. ஆளை பார்க்கறாரு, குழந்தைய பார்க்கறாரு. இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல வந்து கரெக்டா ஃபீஸ் கட்டணும், உங்களால ஃபீஸ் கட்ட முடியுமா? என் போய் யோசிச்சிருக்கிறாரு. முடியுன்றதுனால தான் நான் ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அப்படி முடியல அப்படின்னாக்கா வந்தோடனே காலில் விழுந்திருப்போமே, ஐயா எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுங்க, என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு கேட்டிருப்போமே. படிக்க வைக்க முடியுன்றனால கூட்டு வந்திருக்கிறோம். அந்த ஃபாதருக்கு நம்பிக்கையே வரல. இவங்க ஏதாச்சும் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு ஃபீஸ் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, இல்ல ஒவ்வொரு மாசமும் இவங்கள்ட்ட போராடி ஃபீஸை வாங்கணுமா, அவருக்கு ஆயத்த டென்ஷன் பார்க்கும் பொழுது அது கேட்டுட்டு சொல்றாரு, கொடுப்பீங்களா கட்டுவீங்களா முடியுமா அப்படின்னு 1000 கேள்வி. ஒய்ஃப் சொன்னா எல்லாம் பண்ணுவோம் செய்வோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மனிதனுக்குள்ள ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவனால இது முடியுமா அப்படின்ட்டு அவன் ஜஸ்ட் என்ன பண்றானாக்க திங்க் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் எழுப்புறான்ல. ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னாக்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து விட்டு உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர்ல, அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்றார் போல் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? அதனால வாக்கு தத்தத்தை பார்க்கும் பொழுது அடேங்க அப்பா, நமக்கு இதுக்கு சத்தியமா சம்பந்தமே இல்லை. அப்ப அது உங்களுக்கு தான் கட்டாயமா தேவை. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு கட்டாயமா ஆமா தேவை. எது உங்க லைஃப்ல சம்பந்தம் இல்லாம தேவன் பேசி இருக்கிறாரோ அதை தயவு செய்து தைரியமா நம்புங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு பார்த்து அது வேலை செய்யாது. அது எந்த நிலையில இருக்கணும்னு தேவன் விரும்பினாரோ அந்த நிலைக்கு உங்களை தூக்கும், உங்களை உயர்த்தும். எனக்கு கடவுள் சொன்னார், ஆண்டவரே எனக்கு பெருசா சாதிக்கணும்னு பெரிய ஆசைலாம் இல்ல ஆண்டவரே. அப்ப கடவுள் சொன்னாரு, ஆசை இல்லைன்னா நான் உனக்கு ஆசையை கொடுப்பேன். ஆண்டவரே ஆசை வந்தா மட்டும் போதுமா? காரியங்களை உருவாக்குவேன். காரியங்களை உருவாக்க மட்டும் போதுமா? வாய்ப்பு கிடைக்க செய்வேன். வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதுமா? அந்த வாய்ப்பை உன்னை பயன்படுத்தும்படி செய்வேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும் போதுமா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை நான் ஃபர்ஸ்ட் வர செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஒரு ஆசையும் இல்லாத ஒரு மனுஷன் அந்த தெய்வத்துக்கிட்ட வரும் பொழுது அவனுக்கு ஆசையை கொடுக்கிறாரு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த செய்யறாரு. பயன்படுத்தின வாய்ப்புல அவனை ஜெயிக்க செய்யறாரு. அந்த ஜெயித்தா அவனை அவர் சொன்னபடியே உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை தேவன் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சின்ன சின்ன காரியங்கள் சொல்லிட்டு கடந்து போக போறேன். நடக்கும் என்று பேசுகிறவர்கள் பேச்சாளர்கள். நடக்கும் நடக்கும் அப்படின்னு பேசுறவங்க பேச்சாளர்கள். எப்படி நடக்கும் என்று பேசுகிறவர்கள் தான் போதகர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி மாறும், இப்படி மாறும் அப்படின்னு பேசுறவங்க பேச்சாளர்கள். ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து கேட்டாலும் நல்லா இருக்கும். அடுத்த நிமிஷம் காத்துல போன பட்டம் போல போய்கிட்டே இருக்கும். அப்படியே நடக்கும்னு பேசுறவங்க பேச்சாளர்கள்.
எப்படி நடக்கும் என்று பேசுகிறவர்களே போதகர்கள். அப்ப போதகர்கள்னா யாருனாக்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் உள்வாங்கி, ஆண்டவரே இதில் இருக்கக்கூடிய வெளிப்பாட்டையும் வெளிச்சத்தையும் கொடுங்க ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் என்பதை எங்களுக்கு நீங்க காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்து அதை கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிற தேவர்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே அந்த வார்த்தையை என்ன பண்றாங்கனாக்க போதிக்கக்கூடியவர்கள் தான் போதகர்கள். இயேசு பிறக்கும் பொழுது சகரியா கேட்கிறான், இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொன்னது எப்படி ஆகும்னு கேட்கிறான். அதே கொஸ்டினை தான் மரியாள் கேட்டாங்க, இது எப்படி நடக்கும்? அல்லேலூயா. எப்படி நடக்கும்னு சொன்ன வாய மூடு. எல்லாம் உனக்கு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? சொன்னாங்கன்னா ஆமேன்னு சொல்லிட்டு போயேன், நடக்கிறப்ப நடக்கும் போ அப்படின்னு சொல்லல. மரியாள், ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே என்று தேவதூதன் கேட்கும் பொழுது அவன் அழகா சொல்றான், பரிசுத்த ஆவி உன்மேல வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல நிழலிடும், ஆகையால் உன்னிடத்துல பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவ சொல்றா, உன்னுடைய வார்த்தைக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. அதே தேவதூதன் இப்படியும் பேசியிருக்கலாம். சகரியாட்ட என்ன பேசினா, நான் சொன்ன காரியத்தை உன்னால் நம்ப முடியல, நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப. அவன் பாக்குறான், டேய் எப்படி நடக்கும்னு கேட்டது ஒரு குத்தமா? வாய மூடு, பேசாத. அங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்றான். இந்த பக்கம் மரியாள் கிட்ட வந்தா மரியாள் கேட்கறாங்க, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்று கேட்கும் பொழுது ரெண்டு கேள்விக்கு வெவ்வேறு பதத்துல தேவன் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லிட்டு போறவங்க பேச்சாளர்கள். ஆனா எப்படி நடக்கும் என்று பேசுகிறவர்கள் தான் போதகர்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் கடந்து வருது அப்படின்னாக்க நடக்கும் அப்படின்ட்டு போக கூடாது. எப்படி நடக்கும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் எப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கணும்? எதை நான் செய்யணும் அப்படின்னு அது கடந்து வந்து அது செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க நடக்கும்ன்றது கிடையாது, எப்படி நடக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரக்கூடியவங்களா இருக்கிறீங்க. இரண்டாவது, கொடுக்கப்படும் வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் தான் கொடுக்கப்பட்ட வரம் செயல்படும். கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்ட வரம் செயல்படும். நிறைய பேருக்கு என்னன்னாக்க, எனக்கு இந்த வரம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வரம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிற வரத்தை கொடுங்க, எனக்கு பாடுகிற வரத்தை கொடுங்க, எனக்கு இசை வாசிக்கிற வரத்தை கொடுங்க, எனக்கு ஆராதனை நடத்தக்கூடிய வரத்தை கொடுங்க, எனக்கு ப்ரீச் பண்றதுக்கு வரத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் லட்சம் பேருக்கு முன்பாக நின்று ரொம்பவும் அருமையா ஒரு ப்ரீச்சிங் பண்ண ஆண்டவரே, அப்படிப்பட்ட எனக்கு வரத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த வரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க யாருனாக்க, தங்களுக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டவர்கள் தான் வரத்துக்காக காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வாய்ப்பு, கொடுக்கப்படும் வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்ட வரம். சொல்லுங்க, நம்ம கோயில்ல வந்து என்ன பண்ணணும்? பெந்தகோஸ்ட்ல தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. கோயில்ல வந்து வாய் மூட்டு இருக்கணும், அமைதியா இருக்கணும். கிடையாது. கோயிலுக்கு வந்தாதான் நீங்க பேசணும். ஹல்லேலூயா. கோயிலுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆமா, ஊழியக்கார் கேட்கும் பொழுது அதுக்கு திருப்பி நீங்க பதில் சொன்னீங்கன்னா தான் அந்த வார்த்தை என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு கடவுள் என்ன செய்ய போறான்னு உங்களை இருதயத்துல போய் பதியும். ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்குது, ஏ ஃபார் ஆப்பிள்ன்றாங்க, பி ஃபார் பால்ன்றாங்க, கேக்குறாங்க, சொல்லு ஏ ஃபார். நாளைக்கு உங்க அம்மா அப்பா கூட்டு போ, தொண்டை தண்ணி வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்ன்ட்டு இருக்கிறேன், அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் படிக்க வந்துருக்கு, எதுக்கு வந்திருக்கிறேன்? அம்மா உங்க பையனை கூட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க, காது ஏதோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அவனுக்கு. ஏன்னா எல்லா பசங்களும் ஏ ஃபார் ஆப்பிள்னா கத்துதுக்கு அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். காதை கூட்டி போய் செக் பண்ணுங்க, காதை செக் பண்ணுங்க, அடுத்து அவன் வாயவும் செக் பண்ணுங்க. ஏன்னா வார்த்தை வாயில வரவே மாட்டேங்குது. ரெண்டையுமே செக் பண்ண, காதையும் செக் பண்ணுங்க, வாயவும். ஆமா. அப்ப கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டீங்கன்னாக்க
கடவுள் உங்க இடத்துல பேசும் பொழுது நீங்க என்ன கவனிக்கிறீங்க, எப்படி வார்த்தை உங்களுக்குள்ள போகுது அப்படின்றத தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து கடவுள் பேசும் பொழுது நீங்களும் பேசுனீங்கன்னா தான் தேவன் உங்க இடத்துல இன்னும் அதிகமாய் பேசுவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ரோட்ல ஒருத்தரை பாக்குறீங்க, என்னக்கா அப்படி இருக்கீங்க கேக்குறீங்க. அப்புறம் வீட்டுல எப்படி இருக்காங்க, அப்புறம் அவங்க பாப்பாங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை போல, சரிக்கா நான் போயிட்டு வரேங்க, பார்த்த ஞாபகம் கூட இருக்காது போல. புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தவங்க பேசும்பொழுது இன்னொருத்தவங்க பேசல அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். இரண்டாவது, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னாக்க ஆலயத்தில் நின்று ஊழியர்கள் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கிறார். என்ன பண்றாருங்க? இப்ப கூட பேச்சு வரல. என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒன் ஹவர் வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 1 ஹவர் உங்ககிட்ட கடவுளுடைய வார்த்தையை பேசணுன்றதுக்காக ஊழியக்காரங்க எத்தனை மணி நேரம் அதற்காக தியானிச்சு, அதற்காக காத்திருந்து, அதற்காக தேவனிடத்துல கேட்டு, அதை ரெடி பண்ணி, அதை கொண்டு வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ற இடத்துல நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்தீங்க அப்படின்னாக்க யாருக்கு நஷ்டம் தெரியுங்களா? அவருக்கும் நஷ்டம் கிடையாது, ஊழியக்காருக்கும் நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன வேலையை ஊழியக்காரன் செஞ்சுட்டான். செஞ்சதுக்கான பிரதிபலன் எனக்கு அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா எதற்காக செய்யப்பட்டதோ உங்களுக்கு அது பலன் அளிக்கவில்லை என்றால் இதுல யாருங்க லூசரு? அந்த பையன் சாஞ்சிட்டான். தம்பி, சைட் ஸ்டாண்ட்லாம் போடக்கூடாது, சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் தான் போடணும், சைட் ஸ்டாண்ட் போடவே கூடாது. ஊழியக்காரன் கேட்கும் போது என்ன பண்ணணும்? ஆமா, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ கொடுக்கப்படும் வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்ட வரம் செயல்படும். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தேவன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வரத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்ற உங்களுக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னாக்க, என்ன வரத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கணும்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அந்த வரத்தை தான் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. இப்ப இந்த குழந்தைக்கு வந்துட்டு பேடு வாசிக்கணும்ட்டு இந்த இவனுக்குள்ள அந்த வரத்தை தேவன் வச்சிருக்கிறார். இந்த வரம் அவனுக்குள்ள இருந்தபடினாலதான் இவன் பார்க்கும் பொழுது கீபோர்டு இருக்கு, கித்தார் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள என்னன்னாக்க இதை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதை கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம், அதை கத்துக்கணும்ன்ற ஆசை உள்ளத்துக்குள்ள வந்தோன்னே அவன் ஏதோ சும்மானாலும் வீட்டுல என்ன பண்ணுவான், சட்டி பானை கவுத்து வச்சு தடதடன்னு தட்டுறது, அம்மா கிச்சன் சமைச்சிட்டு இருப்பாங்க முதுகுல போய் தட்டுறது, அண்ணன் குடிஞ்சு படுத்துட்டு இருப்பான் தலையில தட்டுறது. வீட்டுல பாப்பாங்க இவனுக்கு ஒரு பேடு வாங்கி கொடுக்கலனாக்கா மொத்த பேருடைய உடம்பையும் புண்ணாக்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பேடை வாங்கி கொடுத்துடுறாங்கல்ல. அப்ப அவனுக்குள்ள என்ன வரம் இருக்குன்றத அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறான்ல, அதுலதான் அவன் வரம் வெளிப்படுது. அப்ப உங்களுக்குள்ள என்ன வரம் இருக்குன்றத நீங்க அறிந்து கொள்ளணும்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. சில இடத்துல ஜெபிங்க அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு சேலையை தூக்கி போட்டு அப்படியே படுத்துறது, சோத்திரம் சோத்திரம் தலையை தூக்கத்து கூட என்னடா 2-3 பேர் இருந்தாங்க, யாரா காணோம்னு பார்த்தாக்க அப்படியே மூடிக்கிறது. ஒரு ஊழியக்காரர் அவர் சபையில நின்று பிரசங்கம் பண்ணிருந்தாரு. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஜெபம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரு. உருக்கமான ஜெபம் முடிச்சிட்டு ஆமென் அல்லேலூயா அப்படின்னாரு. பார்த்தா யாருமே எந்திரிக்கல. பார்த்தா என்னன்னா நமக்கு மேல பெரிய ஜெப வீரர்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் யாவரும் கர்த்தரை துதிப்போம் ஆமென் 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 படுத்த டிக்கெட் எந்திரிக்கவே இல்லை. பக்கத்துல போய் தட்டி பார்த்தா தூங்கி இருக்கிறாங்க 3 பேர். அப்படியே சேலையை போட்டு படுத்தவனுங்க தான். செம்பினாக்க அப்படி பண்ணிடுது. தம்பி வாங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? என் குரல்லாம் கேட்டாக்கா சபைக்கு வரணும் கூட வரமாட்டான் ஐயா, ஓடிடுது. வாங்க சிஸ்டர் வந்து ஒரு 10 நிமிஷம் கடவுளை குறிச்சு பேசுங்க. வாங்க பிரதர் கர்த்தர் குறிச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. ஐயா எனக்கு என்ன பேச தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதியா, இன்னும் என்ன பண்றேனே தெரியலையா. எதை நீங்க வீட்டுல செஞ்சு பழகுறீங்களோ அதை தான் தேவன் உங்களுக்கு வாய்ப்பா கொடுப்பாரு. வீட்டுல நீங்க ஒரு பிடிச்ச பாட்டை பாடி 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 பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. வந்து பாடுங்கன்னு சொல்லும் பொழுது தைரியமா முன்னாடி போகணும். எப்படி போகணும்? தைரியமா முன்னாடி போய் அதை எடுக்கணும். ஏன்? ஒரு பாட்டை வீட்டுல பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த பாட்டை எடுத்து பாடும் பொழுது தேவன் பாக்குறாரு, வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பை எவ்வளவு அற்புதமா பயன்படுத்துறான் பாடுறா. கடவுளை குறிச்சு 10 நிமிஷம் வந்து பேசுங்க. சில பேர் அப்படியே முக்காடு போட்டு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அழுவாங்க.
எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைச்சாக்க அந்த கர்த்தரை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தேவன் என்ன செய்வாரோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அப்படியே ஒரு ஊர் பிரதர் வந்து வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படியே கூட்டி போய் சேர்ல உட்கார வச்சிருது. 10 நிமிஷம் கடவுளை குறிச்சு பேசுங்கனாக்கா நான் இப்ப என்னத்த பேசுறது, நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் பண்ண நன்மையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்தேன், என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, எத்தனையோ முறை என்னை கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறாரு. குறிப்பா இந்த இடத்துல இந்த நாள்ல ஒரு சிச்சுவேஷன்ல என்னை கர்த்தர் நன்மை பண்ணாரு. அந்த தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றியை சொல்றேன். கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துறீங்களே, பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, செபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, கர்த்தரை குறித்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரத்தை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக. சில பேர் வரத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வரத்துக்கு காத்திருப்பா தெரியுங்களா? வாய்ப்பை தவற விட்டவர்கள் தான் வரத்துக்காக காத்திருப்பார்கள். யாருங்க? வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் தான் வரத்துக்காக காத்திருப்பார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தினவர்கள் தான் வரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு சில பேர் பாக்குறீங்க, மோகன் சி லாசரஸ் ஐயா பாக்குறோம், அந்த 4 மாவடியில அவ்வளவு கூட்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே கதி கலங்குது. இவ்வளோ ஜனங்க பல ஊர்கள்ல இருந்து புறப்பட்டு வந்து உட்கார்ந்து அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால் ஒரே நாள் நடந்துச்சா? பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த தேவ மனிதனுக்கு சில இடங்களில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. 5 நிமிஷம் பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்க, கர்த்தர் குறித்து சொல்லுங்கன்னு அவர் ஓடி போய் நின்று கர்த்தர் எனக்கு இதை செஞ்சா, கர்த்தர் நல்லவர்னு சொல்ல 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 தேவன் பார்த்தாரு, இவனுக்குள்ள அந்த வரத்தை நான் வச்சிருக்கேன், அந்த வரத்தை அவன் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டான், இதுக்கப்புறம் இவன் லைஃப்ல அவனை எங்கே கொண்டு போக போறான் பாருன்னு சொல்லி இன்னைக்கு பல லட்சம் உலகத்தில் இருக்கிற அநேக கோடி மக்களுக்கு அவர் யார் என்பதை தேவன் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த வரத்துக்காக காத்திருக்கிறேன், அந்த வரத்துக்காக காத்திருக்கிறேன். காத்திருந்தீங்கன்னாக்க கிளவியாக வேண்டியதான், காத்திருந்தனாக்கா கலவனாக வேண்டியதான். காத்திருக்க கூடாது, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. எனக்கு வியாதிக்கெல்லாம் சரியா ஜெபிக்க தெரியாதியா, ஜெபம் பண்ணுங்க. வீட்டு பக்கத்துல யாரெல்லாம் வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க கிட்ட போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அதாவது எதை உங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறாரோ அந்த உந்துதல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களை கடவுள் எதற்காக தெரிந்து கொண்டாரோ, என்ன வரத்து உங்களுக்குள்ள வச்சாரோ அது உங்களை எப்பயுமே வந்து என்னக்கா உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். மியூசிக் வாசிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அந்த உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். பாடுறவங்களை பாத்தீங்கன்னா பாப்பாங்க, என்ன பாட்டு இது புதுசா இருக்குது, புது ராகமா இருக்குது, இல்ல எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ராகத்தை கிரியேட் பண்றது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பாடக்கூடிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உந்திக்கிட்டே இருக்கிறார். செய்தி கொடுக்குறவங்களை பாத்தீங்கன்னாக்க, ஊழியர்களை பாத்தீங்கன்னாக்கா யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட வசனத்தை குறிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? என் மனைவிக்கு 2 வார்த்தை கத்து கொடுத்தேன். I am healed in Jesus name, I heal you in Jesus name. இந்த 2 வார்த்தை கத்து கொடுத்தேன். என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க I heal you in Jesus name அப்படின்னா சுகமாயிருது. அவங்க சொன்னா சுகமாகுமா, நம்ம சொன்னாலும் சுகமாகுமா? யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. அந்த சொல்ற வார்த்தையை தேவனை விசுவாசித்து யார் சொன்னாலும் அதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் மனைவிக்குள்ள கடவுள் வந்துட்டு ஒரு விஷயத்தை தள்ளுறாரு. என்னன்னாக்க அவங்க அநேகரை சுகமாக்க கூடியவர்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல்ட்ட போய் கடவுள் பேசினாராம். சாமுவேலே சாமுவேலே ஓட்டு போய் 7 போய் கேட்கிறான், கூப்பிட்டீங்களா? திருப்பி சொல்றாரு சாமுவேலே, திருப்பி 7 போய் கேட்கிறான். அவனுக்குள்ள கடவுள் உந்துறாரு. என்ன உந்துறாரு அப்படின்னாக்க, நீ என் தீர்க்கதரிசி அவனை தெரிஞ்சு கொள்ள போறேன், தெரிந்து கொண்டுட்டேன், நான் உங்ககிட்ட இனிமேல் பேச போறேன், நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னாக்க நான் பேசுற வார்த்தையில் ஒன்னும் தரையில விழுந்து போகாது, இந்த முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உன்னை தலை சிறந்த ஒரு தீர்க்க தரிசியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த சின்ன பிள்ளைக்கு உணர்த்தும்படியாக தான் தேவன் அந்த குழந்தை கிட்ட போய் பேசினாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயம் அடிக்கடி வந்து உங்களை உந்துது அப்படின்னாக்க அதுல தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் உங்களை விட பெஸ்டா இருக்கலாம், அவங்களை விட எல்லாம் நம்ம பெரிய ஆட போறோமா அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. எனக்குள்ள இதை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் இதை எப்பொழுது தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அது வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே. ஜெபம் பண்ணுங்க. சும்மா போயிட்டு சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சின்ன சின்ன வியாதிகள்லாம் ஜெபம் பண்ணிட்டு நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சும்மா போகும்போது ஜெபம் பண்ணிட்டு பாக்குறவங்கலாம் ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன்,
இந்த உலகம் எவர்களை அற்பமாய் எண்ணுகிறதோ அவர்களை கொண்டுதான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த உலகம் எவர்களை அற்பமாய் எண்ணுகிறதோ தேவன் அவர்களை கொண்டுதான் அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவராக. அதான் அண்ணன் பிரசங்கிக்கிறாங்களே, ஒவ்வொரு மாதம் என்ன பிரசங்கிக்கிறாங்க? சிலுவையை பற்றின உபதேசம். கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இன்னொரு வசனம் போடப்பட்டிருக்குது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை. அப்பனா என்ன அர்த்தம்னாக்க, கீழ்பாக்க பக்கம் போய் வண்டியை போட்டு 10 பேர் ஏத்தி சபைக்கு கூட்டு வர்றது கிடையாது. பைத்தியம் அப்படின்னாக்க பேதைகள் அப்படின்னாக்க அற்பமா எண்ணப்படுகிறவர்கள். எவர்கள் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நீங்க அற்பமா இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். வனாந்தரத்துல மாமாவுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். யாருடைய ஆடுங்களங்க சார்? அவனுக்கு கூட ஆடு இல்லை சார். மோசே வனாந்தரத்திலே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு கேவலம் இல்ல? வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறது தப்பு கிடையாது, மாமாவுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் ஆடுகள் தனியா இருந்துச்சுனாக்க, மோசே வனாந்திரத்திலே மாமாவுடைய ஆடுகளையும் அவனுடைய ஆடுகளையும் மேய்த்து கொண்டு இருந்தான் அப்படின்னா கூட பரவாயில்ல. மாமா அவனுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறானா, அவனையா போய் கடவுள் தெரிஞ்சுக்கிறது? அவன் அப்ப தெரிஞ்சுக்கல, அவங்க அம்மா வயிற்றுல உருவாக்கும் பொழுது அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அற்பமாய் இருந்தவனை கடவுள் கூட்டிட்டு வந்து என்ன பண்றாருனாக்க, அற்புதமான காரியங்களை பண்ணுகிறார். 42 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய ரட்சகனாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் அற்பமா எண்ணப்படுறாங்களோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தாங்கனாக்க, அற்பமா எண்ணப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்களை செய்வார், வியக்கத்தக்க காரியங்களை செய்வார், வியந்து பார்க்கக்கூடிய காரியங்களை இந்த தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு தேவன் அழைக்கிறாரு. கடவுள் பார்க்கிறாரு, கொடுத்து பார்க்கிறாரு, வர்றானா செய்யறானான்னு பார்க்கிறாரு. வேணாண்டவரே 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு அப்புறம், ஆண்டவரே நான் வரட்டுமா? உட்கார், வான்னு கூப்பிடும் போதெல்லாம் வரல, மண்டே ஆட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வரட்டுமா? அதான் பைபிள் சொல்லுது, வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை, 85 வயசுல உன் சிருஷ்டிகரை நினை. 2 பேர் கை பிடிச்சு காந்தி தாத்தா கூட்டு போவாங்க, பாத்துருக்கீங்களா? காந்தி தாத்தா 2 பேர் மேல தோல்ல கை போட்டு அப்படியே போவார். அந்த மாதிரி 85-90 வயசுல கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த தேசத்தை ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அப்புறம் தேசத்தை அசைக்கலாம். அப்ப கடவுள் பாக்குறாரு, நான் உன்னை எப்ப அழைக்கிறேனோ, எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அந்த வாய்ப்புகளை நீ எப்போ பயன்படுத்த அறிந்து கொள்ளுகிறாயோ, அப்பொழுதே உனக்குள்ள இருக்கக்கூடிய வரத்தை தேவன் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்த அது உங்களை பயன்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. வசந்த எடுத்து வாசிக்கலாமா? மார்க் 11:22-23. நன்றி ஆண்டவர். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பல மாதங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். ஏன் இந்த ஒரு வசனத்திலேயே நான் வந்துட்டு சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாக்க, என்னை மிகவும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வசனம், என்னை மிகவும் தூண்டின ஒரு வசனம். இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னாக்க, என் வாழ்க்கையோடு கூட தொடர்புடைந்து என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினாலே அது உங்களோடும் கூட பேசும் என்று விசுவாசித்து தான் இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களிடத்துல போதித்து வருகிறேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. யாவரும் நலம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு டிவி ஓடும் வீட்டுல. அந்த டிவியில என்ன வருதோ அது அவங்க வாழ்க்கையில வந்துடும்.
அதனால இந்த டிவில என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை தடுக்கிறதுக்கு அதை மாத்துறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து நான் கடவுளுடைய வார்த்தையை இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து பேசுறேன். ஒவ்வொரு ஆங்கிள் பேசுறேன். ஒவ்வொரு ஆங்கிள் பேசிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த செய்தியை மறுபடியும் போட்டு கேட்கும் பொழுது எனக்குள்ள கர்த்தருடைய சத்தம் வரும். இந்த வாரத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது. அப்படிப்பட்ட காரியங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒன்ன கொண்டே உன் மூலமாக உன் வாயை வச்சே நான் பேச வச்சிருக்கிறேன். ஆகையனால நீ எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொள்ளு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவேன். எல்லாருடைய பல பேருடைய செய்தியை கேட்டு நான் திருந்தினேன், நான் மாறினேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு என் செய்தியை கேட்டு நானே மாறினேன் அப்படின்னாக்க உங்க முன்பாக தேவன் என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசனா தெரியாது, நம்பிக்கைனா தெரியாது, கடவுளை பற்றி கொள்றதுனா தெரியாது, பயம்னா தெரியும், சந்தேகம்னா தெரியும், அவிவிசுவாசனா தெரியும், குறை சொல்ல தெரியும், குறை பேச தெரியும், எல்லாத்திலும் நெகட்டிவாவே இருந்தேன். ஆனாலும் ஒரு தேவ மனுஷனா இருந்தேன். ஆனா என்னை கண்டு கர்த்தர் இந்த பேச ஆரம்பிச்ச பிற்பாடு தான் தெரிஞ்சிச்சு, என்னை கொண்டே தேவன் என்னை உருவாக்குகிறார். அதனால எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. எனக்குள் இயங்குகிறவரும் என்னை இயக்குகிறவரும் ஆகிய தேவன் என்னால் இயலாதவைகளை எல்லாம் என்னை கொண்டே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயலும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கேன். எத்தனையோ ஊழியக்காரண்ட செய்தி கேட்டிருக்கிறேன். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னை கொண்டே கடவுள் பேசும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, உங்க கையை கொண்டு உங்க கணத்துல அடிச்சா அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கையை எடுத்து சப்பா ஆமா வலிக்குது. அதே போல ஒவ்வொரு வாரமும் பேசுகிற வார்த்தைகள் என்னோடு கூட வேலை செய்து நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு மட்டும் அவர் பேசுகிறவர் அல்ல, வருகிற ஒவ்வொரு மக்களோடும் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் விசேஷமான காரியங்களை செய்ய துவக்கி இருக்கிறாரு. வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. நீங்க உங்களுடைய வாழ்க்கை புத்தகங்கள்ல அநேக பக்கங்கள் அப்படியே வச்சிருக்கீங்க திருப்பாம. சில பக்கங்கள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்குது. அந்த சில பக்கங்கள் கூட அடிச்சு 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 அது அப்படியே ஒரு மாதிரி கிழிஞ்சு போன பக்கங்கள் போல இருக்கிறது உங்க வாழ்க்கை. 2-3 பக்கங்களை தான் திருப்பி இருக்கீங்க வாழ்க்கையில. அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஆனா எப்ப நீங்க கடவுளை தெரிந்து கொள்றீங்களோ, கடவுளுடைய வார்த்தை உள்ள போகுதோ, அப்பொழுது உங்களால திருப்ப முடியாத பக்கங்களை தேவன் உங்களுக்காக திருப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலே உங்களால் திருப்ப முடியாத பக்கங்களை உங்களுக்காக தேவன் திருப்புகிறார். அப்படி தேவன் திருப்பும் பொழுது அது எப்படிப்பட்ட பக்கங்களா தான் இருக்கும்? அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, நன்மையான, மேன்மையான பக்கங்களாக தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்காக திருப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவர். நன்றி செலுத்து. சொல்லி சொந்தமாக்குங்கள். கன்ஃபஸ் அண்ட் பொசஸ். சொல்லணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா வாயை திறந்து சொல்லணும். அவன் சொல்லும் பொழுது தேவன் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அது எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 4:17. நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஷகலபரபரபா. உன் பைபிள் என்னாச்சு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கையில் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரோமர் 4:17 ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்தாரு அப்படின்ற அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, அப்படின்னாக்க செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினாரு அப்படின்ற பதத்துல அல்ல, உணர்வு அற்றவர்களை உணர்வு அடைய செய்தார். இந்த ஆபிரகாமை குறித்து நான் பல காரியங்களை பேசியிருக்கிறேன். அப்படி பேசும்போது ஒரு காரியம் ஒண்ணு சொன்னேன். என்னன்னாக்க, இளமையிலிருந்து முதுமைக்கு செல்லுவது இயற்கை. அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இளமையில் இருக்கிறவங்க நாட்கள் படப்பட முதுமைக்குள்ள அவங்க கடந்து போயிடுறாங்க. இளமையிலிருந்து முதுமைக்கு செல்லுவது இயற்கை. முதுமையில் இருந்தும் இளமைக்கு திரும்புவது அறிக்கை. அப்படின்னாக்க வேத வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும்
பசுமையமாய் இருப்பார்கள். சாராளுக்கு எத்தனை வயசு ஆச்சுனாக்க 90, எவ்வளவுங்க? ஆமா 89, அடுத்து 90 பிறக்கும் போது 90th பர்த்டே கொண்டாட போறாங்க. அப்படி கொண்டாட போகக்கூடிய ஒரு பாட்டிக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை செய்தார். அவருடைய கணவருக்கு 99, 100th பர்த்டே கொண்டாட போறாரு. இவங்க 90 கொண்டாட போறாங்க, அவர் 100 கொண்டாட போறாரு. 90க்கும் 100க்கும் பர்த்டே வரக்கூடிய நேரத்துல தேவன் அவருடைய வாழ்க்கையில முதல் சந்ததியை உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. மரித்து போயிருந்தவர்களுக்குள்ள தேவன் என்ன பண்றானாக்க, உணர்வற்று இருந்தவர்களுக்குள்ள தேவன் உணர்வு அடையும்படி பைபிள் வாசிட்டே இருந்தேன். கடவுள்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 90க்கும் 100க்கும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னாக்க, அந்த ஸ்லாப் எதை காட்டுது அப்படின்னாக்க, அதுக்கு கீழே இருந்தாலும் அந்த காரியம் அவங்களுக்கு நடக்கக்கூடியதா? கட் ஆஃப் மார்க் கடவுள் செட் பண்றாரு. சாராளுக்கு 90, ஆபிரகாமுக்கு 100, இதான் கட் ஆஃப் மார்க். இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்க, அதை விட கம்மியா இருந்தாலும் இருக்கிறவங்களும் அதுக்கு உள்ளதான் அவங்க என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே நடக்கும்னாக்க அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியா நடக்கும். அல்லேலூயா. அதுவே நடக்கும் அப்படின்னாக்க இது கட்டாயமா நடக்கும். அப்படிப்பட்ட ஆபிரகாம் கிட்ட கடவுள் சொல்றாரு, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவராய் இருக்கிற தேவன். நம்முடைய தேவனுடைய தேவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். நான் சொன்னேன்ல, செய்தி கொடுக்கும் போது நீங்களும் திருப்பி என் கூட, ஆமா, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் நான் கேட்க போறது கிடையாது. நான் சொன்னதுதான் திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன். அப்படி நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய ஆள் மனதில் போய் காரியங்கள் பதியக்கூடியதாக இருக்குது. தேவன்னா யாருனாக்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல. ஆமா, சாராளுடைய ஆபிரகாமுடைய வீட்டுல இருந்து ஆகார் கடந்து போறாங்க, துரத்தப்படுறாங்க. துரத்தப்பட்டு போகும் பொழுது இந்த வனாந்திரத்துல அவங்க நாவு வறண்டுருச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு தண்ணி தேவை. அவங்க அப்படியே செத்து போக நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு ஊற்றை என்ன பண்ணாருங்க, தேவன் ஒரு ஊற்றை உண்டாக பண்ணினாராம். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அந்த இடத்துல அவளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னாக்க, ஏதாச்சும் ஒரு விதத்துல தண்ணியை கொண்டு கொடுக்கல, தண்ணியை தேவன் உருவாகும்படி செய்தார். அப்ப அவர் எப்படிப்பட்ட தேவனாக்க, ஒரு இடத்துல ஒண்ணு இல்லைனாக்க இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அப்பனாக்க கூப்பிடுவாராம். கூப்பிட்ட உடனே இல்லாத ஒண்ணு அந்த இடத்துல உருவாகி அது வரக்கூடியதாக. ஆமா, அதுதான் தேவன். தேவன் என்பது இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். சரி, அவர் தேவன். நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யாரு? தேவர்கள். தேவர்கள்னா யார் தெரியுங்களா? இல்லாதவைகளை இருக்க வேண்டிய விதத்தில் உருவாக்குகிறவர்கள் தான் தேவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? ஆமா, கடவுள் எப்படிப்பட்டவர்னாக்க, இல்லாத ஒன்ன கூப்பிட்டாருனாக்கா அது உருவாகி ஓடி வரும். ஜிம்மி வா அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு நாய் என்ன உண்டாகி நாக்க தொங்க போட்டுக்கிட்டே ஓடி வரும். அவரு தேவன் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறார். நம்மளை எப்படிப்பட்டவங்களா தேவன் மாத்தி இருக்கிறார்னாக்க, இல்லாதவைகளை இருக்க வேண்டிய விதத்தில் உருவாக்கக்கூடியவராக இருக்கு. நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க யாருனாக்கா தேவர்கள். தேவனை போல நீங்கள் செயல்படும்படியா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப இல்லாதவைகளை இருக்க வேண்டிய விதத்தில் உருவாக்கக்கூடியவர்கள் தான் தேவர்களாக இருக்கிறார்களா? அப்போ தேவன் சொன்னா உண்டாகும், நான் சொல்ல சொல்ல உண்டாகும். அல்லேலூயா. எனக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, அவர் சொன்னா வந்துரும், நான் சொல்ல சொல்ல வந்துரும். நான் சொல்ல சொல்ல காரியங்கள் மாறும். நான் சொல்ல சொல்ல காரியங்கள் நடக்கும். நான் சொல்ல சொல்ல காரியங்கள் மாற்றத்துக்குள்ள கடந்து வரும். ஏன்னா எனக்குள்ள தேவன் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால், நான் சொன்னா சொன்னபடியே ஆகுன்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அதான மார்க்ல வாசிச்சீங்க, திருப்பி வாசிங்களேன். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுனாக்க, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். Have a God kind of faith. Have a faith on God. அப்படினாக்க கடவுள் மேல் நம்பிக்கையா இருங்கன்றது எல்லாரும் சொல்ற வார்த்தை. அதேமா இயேசு சொல்லி இருப்பாரு. அல்லேலூயா.
கடவுளை நம்பு, கடவுளை நம்பு. அது எல்லாரும் ரொம்ப ஜென்ரலா யூஸ் பண்ற வார்த்தை. ஆனா இயேசு ஜென்ரல் வார்த்தை யூஸ் பண்ணல, ஸ்பெசிபிக் வார்த்தை யூஸ் பண்றாரு. Don't have faith on God, have a God kind of faith. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களா இருங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்க தேவர்கள், நீங்க அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. தேவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் என்றால் தேவனை போல செயல்படுகிறவர்கள் தான் தேவர்கள். அப்ப அவர் எப்படியோ நானும் அப்படியே. இயேசு சொன்னாரு, பிதா சொல்லுகிறது எதுவோ அதையே சொல்லுகிறேன், பிதா எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவன், நான் தேவனுடைய குமாரன், நீங்கள் எல்லாம் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால அவர் சொன்னதை உங்க காதுல கேட்கலனாக்க அவர் சொல்லி எழுதி கொடுத்ததையாச்சும் உங்க வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவர்கள்னா யாருனாக்க தேவன் எழுதி கொடுத்ததை தன்னுடைய வாய்களை எடுத்து சொல்லுகிறவர்கள் தான். ஆமா. அப்பனா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் பார்த்து கரிச்சு கொட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சில பேர் வீட்டுக்கு ஒரு செருப்பு வந்துடும், இப்படி அந்து போகணும். என்னாச்சுங்க? செருப்பு அந்து போச்சு, வாங்கி 2 வருஷம் ஆச்சு, அந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் இந்த செருப்பு வந்துச்சு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ எனக்கு புதிய செருப்பை வாங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது என்ன அப்படின்னாக்க தேவர்கள் பேசுறது. செருப்பு அந்து போனா இருக்கிற லட்சணத்துல செருப்பு வேற அந்து போச்சு. இப்ப தூக்கி அக்கல்ல வச்சுட்டு நடக்க வேண்டியதுதான். விரக்தி, வேதனை, கண்ணீர், எரிச்சல். அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது பிசாசு பார்க்கறான், செல்லம் வா 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 வா, என்ன போலயே பேசுறியப்பா. இனியா சில வார்த்தைகளை பேசும் பொழுது அவங்க அம்மா நினைப்பாங்க, சின்ன வயசுல நானும் இப்படிதான் பேசியிருப்போம் போல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க அம்மா இருக்கும் பொழுது, சுதா சிஸ்டருடைய அம்மா இருக்கும் பொழுது அவங்க பேத்தி பேசுன்னு வச்சுக்கோங்களேன், பாருடி நீ தான் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த குழந்தை பேசுறது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பேசுனதை பேத்தி பேசுனதை வச்சு ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க விரக்தியில பேசும்போது பிசாசு வந்துருவான், சொல்லும் என்ன போலயே பேசுறப்பா. கடவுள் நின்று பார்த்துட்டு இருப்பார். கால கொடுமையை பார். கோயிலுக்கு போய் பாட்டு பாடி ஆராதிச்சு செய்தியை கேட்டு எவன் கூட சவகாசம் இருக்கக்கூடாதோ அவனுடைய சவகாசத்தோடயே இருக்கிறது. அல்லேலூயா. எவன் கூட சவகாசம் வச்சுக்கிறாதுன்னு சொன்னனோ அவன் கூடயே சவகாசமா இருக்கிறது. அந்த மாதிரி காரியங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை வெளிப்படுத்தி பேசுறீங்க பாத்தீங்களா, அப்ப தேவன் பாப்பாரு. தேவன் பார்த்து என் பிள்ளை எப்படி என்ன மாதிரி பேசுது பாரு அப்படின்ட்டு மகிழும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்து இறங்கக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. அநேகருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் தள்ளி போகுது தெரியுங்களா? சில பிள்ளைங்க தலை காஞ்சு போயிருக்கும், அவங்க அம்மா கையில எண்ணெய் பாட்டில் எடுத்துன்னு ஓடி வருவாங்க தலையில எண்ணெய் வைக்கிறதுக்கு. எண்ணெய் மட்டும் தலையில வச்சிடாத. அவங்க பாப்பாங்க, என்னடா இது எண்ணெய் வைக்கிறதுக்கா நலப்பற பண்றேனாக்கா, எண்ணெய் மட்டும் வைக்காதீங்க, நான் தடவிக்கிறேன், தெரியும் எனக்கு வேணாம், வைக்காதீங்க, போகாதீங்க எப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அந்த இடத்துல முடி லைட்டா நிறைக்கும், அது லைட்ல கொஞ்சம் முடி லைட்டா கொட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மா கிட்ட வருது, அம்மா முதல்ல என்ன வைப்பீங்களா? என்ன வைப்பாங்க, என்ன வைப்பாங்க. ஆமா, அப்ப சொல்லும் போதெல்லாம் காதுல கேட்கல, இப்பதான் அவனுக்கு என்ன வைக்கணும்னு தோணுது அவனுக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்கல்ல. அதே போல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்க கடவுளுடைய வார்த்தையை பேசாம பிசாசுனுடைய வார்த்தையை பேசி 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 கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது, அவரை குறிச்சு பேசாம பிசாசை குறிச்சு பேசி பிசாசுனுடைய காரியங்களை பேசும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வாழ்க்கை ஒரு மாதிரி போய் ரொம்ப மோசமான பிற்பாடு, ஆண்டவரே உபவாசம் போட்டு செபிக்கிறம்பா, அழுகிறம்பா. அவர் பாப்பாரு, உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு அழுகிறியா? எத்தனை முறை நான் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன், எத்தனை முறை உன் தலைமையில மேல ஆசீர்வாதத்தை கொடுக்கலான்ட்டு வந்தேன். அப்பொழுதெல்லாம் நீ விரக்தியான வார்த்தையை பேசி, குழப்பத்தை பேசி, கண்ணீரை பேசி, கவலையை பேசி, வேதனையை பேசி, விரக்தியை பேசி, பிசாசுக்கு இடம் கொடுத்து நான் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் வீணடிச்சுட்டு இப்ப இந்த இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறையே அப்படின்னு தேவன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கோயில்ல வந்தீங்கன்னாக்கா ஊழியக்காரங்க பேசும்பொழுது வார்த்தைகளை கேளுங்க, வசனங்களை கேளுங்க, உள்வாங்குங்க. அந்த உள்வாங்கின காரியங்கள் நீங்க வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா கட்டாயம் உங்க வாழ்க்கையில சக்சஸ் வரும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் தேவர்கள். நாம் தேவர்களாக இருக்கிறோம். தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் தான் தேவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவர்கள் என்றால் ஒரு காரியத்தை பண்ணணும். என்னன்னாக்க
கடவுள் தனக்குள்ள இருந்து வார்த்தைகளை சொல்லி உருவாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த தேவர்களை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி உருவாக்கக்கூடியவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா, சில காரியங்களை கொஞ்சம் டீப்பா கேட்டீங்கன்னா தான் அது வேலை செய்யும். கடவுளுக்கு இதை ஞாபகப்படுத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. கடவுளுக்கு ஒரு பொண்ணு ஜெபிக்க வருது, அந்த பொண்ணுக்கு என்னத்த சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு கடவுள் யோசிக்க மாட்டாரு. ஏன்? அந்த பொண்ணுக்கு என்ன தேவன் கடவுளுக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ணு கையில கடவுள் தலைமையில கை வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாம் அவர் அப்படியே ரிலாக்ஸ் அந்த பிள்ளை மேல ஆசீர்வாதமான காரியங்களை பேசுவாரு. இப்ப ஒரு ஊழியக்காரர் நிக்கிற இந்த இடத்துல ஒரு பொண்ணு வருது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன், அம்மா உனக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு வேலை வேணும், வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சரிம்மா இரு அப்படின்ட்டு பைபிள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எடுத்து அந்த பிள்ளைன் மேல கையை வச்சு, ஆண்டவரே நீ இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையின்படியே வாக்கு தத்தத்தின்படியே இந்த பிள்ளைக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த பிள்ளையை வாழ வைப்பீராக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக. அப்ப தேவனுக்கு வார்த்தை தேவையில்லை, காரணம் அவர் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். மனிதனுக்கு வார்த்தை தேவை, அதனால் தேவன் வாக்கு தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப பைபிள்ன்றது எதுக்கு? அனுதினமும் பயன்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் தீப்பெட்டி, இந்த பைபிள் இருக்கிற வசனங்கள் சொல்லுங்க சத்தமா. வார்த்தை வீட்டு ரோட்ல குப்பைக்காரக்க போறாங்க விசில் அடிச்சுட்டு, நம்ம வீட்டை தாண்டிட்டாங்க, எப்படி கூப்பிடுவீங்க? குப்பைக்காரக்கா. சும்மா சத்தமா கூப்பிட்டாலே நிக்காது, வண்டியை தள்ளிட்டு போயிட்டோம், திருப்பி பின்னாடி வரணுமான்னு போயிடும். நான் வந்துட்டேன், அந்த அக்கா அப்படியே நிப்பாங்க. இவ்வளவு நேரம் வாசல் நின்று வரல, இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு போறேன் ஓடி வர்றீங்க. அப்போ அடி பிச்சு, தொண்டை எங்க இருந்து பிச்சு வருது, அங்க வருத பிச்சு, இங்க கொஞ்சமாச்சும் வருதா? இங்க கொஞ்சமாச்சும். ஆமா, வாக்கு தத்தங்களை தேவன் எதுக்கு கொடுத்திருக்கிறார்னாக்க நாம் சொல்லி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த பைபிள் தீப்பெட்டி, இதுல இருக்கிற வசனங்கள் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, தீக்குச்சி. இப்போ இருட்டான ஒரு ரூம்குள்ள போறீங்க, உங்க கையில ஒரு தீப்பெட்டி கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? தீப்பெட்டி தூக்கி ஜோப்ல வச்சுட்டு, வடிவேலு பஸ்ல கையே பிடிக்காம நிக்கிற மாதிரி ஜோப்ல வச்சுட்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அப்படியா போவீங்க? என்ன பண்ணுவீங்க? பைபிள் அந்த கையில இருக்கிற தீப்பெட்டி எடுத்து அந்த தீக்குச்சியை கொளுத்தின உடனே அந்த ரூம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துறீங்க. அந்த குச்சி அணையறதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றீங்க. அந்த குச்சியை கீழே போட்டு திருப்பி இன்னொரு குச்சி எடுத்து திருப்பி கொளுத்துறீங்க. கொளுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு தீக்குச்சி எப்படி பயன்படுத்துறீங்களோ அது போலதான் இந்த வாக்கு தத்தங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வாக்கு தத்தங்கள் வைத்திருப்பதற்கல்ல, வாக்கு தத்தங்கள் அனுபவிப்பதற்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வாக்கு தத்தம் கொடுப்பாங்க, சர்ச்சில் அட்டை போட்டு கொடுப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா 2003, 2004, 2005, 2006, 2007 மிலிட்டரியில போய் போராடி பரிசு வாங்கின மாதிரி யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னாக்கா அப்படியே பாக்குறது, பாருங்க பரவாயில்ல தம்பி, இத்தனை வருஷம் வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் ஒன்னோட மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா வாக்கு தத்தம் வீட்டுல அப்படி மாட்டி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது அவங்க கிட்ட. அந்த வாக்குத்தத்தத்துல ஏதாச்சும் ஒரு வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நடந்துச்சா? வாக்குத்தத்தம் பாஸ்ட் கொடுப்பாரு, சண்டை போட்டு வாங்கிட்டு வீட்டுல ஆணி அடிச்சு மாட்டுவோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அது மாற்றுறதுக்கு இல்லையா? அது மாற்றுறதுக்கு இல்ல. வாக்கு தத்தம் வைத்திருப்பதற்கல்ல, வாக்கு தத்தம் அனுபவிப்பதற்கு. ஹல்லேலூயா. அலங்காரமான அட்டையில் அச்சிட்டு அழகான இடத்தில் மாட்டி வைப்பதற்கு அல்ல வாக்கு தத்தம். அலங்கோலமாய் இருக்கிற காரியங்களிலே அறிக்கையிட்டு அதை அற்புதமாய் மாற்றுவதற்காக தான் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? வாக்கு தத்தம் எதுக்கு? போடு, பிரேம போடு, பிரேம போடு. 2000 பரவாயில்ல, பிரேம போடு. 2000 கொடுத்து பிரேம் போட்டு வீட்டுல மாட்டுப்பா. வாக்கு தத்தத்தை எப்படி மாட்டி வச்சிருக்கேன் பாரு. படத்துல ஒருத்த கப்பு வந்துருவான், என்ன பாட்டி பையன் பேர பையன் கப்பா வாங்கி குவிக்கிறேன்,
அப்படி ஓரமா வைப்பாங்க அந்த படத்துல. என்ன பாட்டியும் கஷ்டப்பட்டு டேய் அந்த பழைய பாத்திரக்காட்டுல போய் அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு கப்பு வாங்கின கோப்பை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு கிடையாது போடா அப்படின்னுவாங்க. அதே போல சில பேர் வாக்கு தத்தத்தை வாங்கி வீட்டுல மாட்டி வச்சுட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி. வாக்கு தத்தத்தை மாட்டி வைக்கிறது விஷயம் இல்ல சார். வாக்கு தத்தத்தை அனுபவிக்கணும். கடவுளை அனுபவிக்கிறது தான் அவங்க வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப அலங்காரமான அட்டையில் அச்சிட்டு அழகான இடத்தில் மாட்டி வைப்பதற்கு அல்ல வாக்கு தத்தம். நானும் அப்படிதான் நினைச்சேன். வாக்கு தத்தத்தை வாங்கி வீட்டுல மாட்டு, வாக்கு தத்தத்தை வாங்கி ஜோப்ல வை, பர்ஸ்ல வை, பைபிள்ல வை, அங்கே வை, இங்க வை. வாயில வைக்க மறந்துட்டேன். ஹலோ, வாயில வைக்க மறந்துட்டேன். கோயிலுக்கு வந்தேன்னா கடவுள் சொல்லுவாரு. எங்க வீட்டாண்ட பழைய டிவியில விளம்பரம் வரும். எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, ஆனா ஒரு மரத்தை வளர்க்காம அந்த ஆடுல நீங்க பார்த்தது இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? எனக்கு தெரிய மாட்டேங்குது யாருன்னு கண்ணுக்கு. இருக்கீங்களா? அந்த ஆடு எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லீங்களா? மரத்தினுடைய மேன்மையை குறிச்சு ஒரு ஆடு போட்டிருப்பான் கவர்மெண்ட்ல. அந்த பாட்டி ஒரு பையன் சொல்லுவான், எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, ஒரு மரத்தை வளர்க்காம போயிட்டாலே. மரத்தை வளர்த்துனாக்கா மரத்தினால எவ்வளவு நன்மை இருக்கு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் மரத்தினுடைய மகிமை என்னன்னு. ஹல்லேலூயா. அப்ப அதே போல வாக்கு தத்தத்தை வாங்கி வீட்டுல மாட்டின, பேக்ல மாட்டின, பர்ஸ்ல மாட்டின, பையில மச்சேன், வாயில வைக்க மறந்துட்டேன். வாயில வைக்க மறந்துட்டேன். நான் மட்டும் வாக்கு தத்தத்தை வாயில வச்சிருந்தேனாக்க, நான் மட்டும் வாக்கு தத்தத்தை சொல்லி இருந்தேனாக்க என் வாழ்க்கை எப்பயோ மாறி இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு தம்பி வந்து சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசினார். அப்போ அந்த ஒரு அகோரிகள் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் மாறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அகோரி சொன்னானா, உன்னுடைய கடைசி பிள்ளை, சின்ன பிள்ளைய கழுத்தறுத்து கொன்னு துண்டம் துண்டமா வெட்டி சுத்தம் பண்ணி சமைச்சு எங்களுக்கு எடுத்துட்டு வா, நாங்க சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிச்சோம், உன் வீட்டுல இருக்கிற சாபம் நீங்கும் அப்படின்னு அகோரி சொன்னானா. இந்த அம்மாவும் அந்த பையனை மனசை கல்லாக்கிட்டு கொன்னு துண்டம் துண்டமா வெட்டி சமைச்சு கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஆசீர்வதிக்க மாட்டாங்களான்னு உட்காந்துக்கிட்டே இருந்துச்சான். உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு மூஞ்சிலே துப்பிட்டு அவன் சொன்னானா, என்னத்த சமைச்சிருக்க, உப்பு இவ்வளோ ஜாஸ்தியா இருக்குது, எடுத்துட்டு போ, உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் உன்னை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறாரா. என்னன்னாக்க, உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய சாபங்களையும் சிலுவையிலே இயேசு என்ற நபர் சுமந்து தீர்த்தார் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டோன்னு இந்த அம்மாக்குள்ள அழுக, கண்ணீர், கவலை ஓடுது. ஐயாட்ட போயிட்டு அந்த ஊழியக்காட்ட போயிட்டு, ஐயா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா? இப்பதான் என்னுடைய பாவம், என்னுடைய வீட்டுல இருக்கிற சாபம் நீங்கனாக்க இந்த அகோரிகள் என் பிள்ளைய கொண்டு சமைச்சு கொடுத்தாதான் தீரும்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சேன். இப்ப உப்பு அதிகமாக என் மூஞ்சியில துப்பிட்டு உன் சாபம் உன்னை விட்டு போகாதுன்ட்டாங்க. ஆனா நீங்க என் சாபத்தை ஒருத்தர் சுமந்து தீர்த்தார்னு பிரசங்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த நபர் யாரு? இயேசுன்னு குறிச்சு கேள்விப்பட்ட உடனே அந்த சொல்றாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? கொஞ்சம் முன்னாடி வந்து எனக்கு என் பிள்ளை நான் கொண்டிருக்க மாட்டேனே. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உலகத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் சொல்றாரு, பரவாயில்ல பரவாயில்ல, வாக்கு தத்தத்தை அங்க வச்சு இங்க வச்சு அங்க வச்சு வாயில வைங்க. வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தத்தை எங்க வைக்கணும்? வாக்கு தத்தத்தை எங்க வைக்கணும்? வாக்கு தத்தத்தை வாயில வைக்கணும். சில பேர் சமைப்பாங்க, ரொம்பவும் அப்படியே பிளசண்டா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சில 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவன் எடுத்துன்னு வர அந்த தோரணையை பார்த்தால உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்குன்னு போல தோணும். அப்படியே டெக்கரேட் பண்ணி எடுத்துன்னு வருவான். ஆனா எடுத்து வாயில வச்சீங்கன்னாக்க வாயில வைக்கவே கேவலமா இருக்கும். ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்க பணக்காரங்க தான் போவாங்க. உப்பு கம்மி, சுகர் கம்மி, காரம் கம்மி, புளிப்பு கம்மி, எல்லாத்தையும் கம்மி கம்மியா வச்சிருப்பான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நம்ம ஆளுங்க சுருன்னு சாப்பிட்டவனுங்க அங்க போய் அதை வாயில வச்சனே அது மூஞ்சடியே மாறும், வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல சில பேர் வாக்கு தத்தங்களை அட்டல் வீட்டுல மாட்டினேன், அங்க மாட்டினேன், இங்க மாட்டினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, வாக்கு தத்தத்தை வாயில வச்சியா? வாக்கு தத்தத்தை வாயை திறந்து சொன்னியா? வாக்கு தத்தத்தை வாயை திறந்து அறிக்கையிட்டியா? அறிக்கையிடும் பொழுது அலங்கோலமா இருக்கக்கூடிய காரியங்களை வாக்கு தத்தம் அற்புதமானதாய் மாற்றக்கூடியது. வாக்கு தத்தத்தினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்குங்க. சும்மா ஒண்ணும் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கல. எழுதிக்கடா, எழுதுடா, அண்ணன் ஒபாமா எழுதுறா அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதுறான்னு சொல்லி பக்கம் பக்கம் எழுதி கையில கொடுக்கல. கடவுள் எழுதின ஒவ்வொரு எழுத்துகளிலும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி அதை எழுதி கொடுத்திருக்கிறார். இது பைபிள் கிடையாது, இது தேவனுடைய இருதயம்.
தன்னை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத விரும்பி ஆசைப்பட்டு தேவன் எழுதி உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆகினால இந்த வாக்கு தத்தங்களை தயவு செய்து மதிக்க கத்துக்கங்க. நீங்கள் எதை மதிக்கிறீங்களோ இல்லையோ வாக்கு தத்தங்களை மதிக்க கத்துக்குங்க. தேவனுடைய வார்த்தையை மதிக்க கத்துக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழே இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற உயரத்திற்கும் மேலாய் உங்களை உயர்த்தக்கூடிய ஆற்றலை தேவன் வாக்கு தத்தத்துக்குள்ள வைத்திருக்கிறார். எதை வேணாலும் மாத்து வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய ஆற்றலுடையது. உங்க வாழ்க்கை இப்ப எந்த நிலையில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப உங்க வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். போனாரு, போகும் பொழுது ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட்டா கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல கொஞ்சம் தங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல வைரத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். போறாரு, என்ன கொடுத்துட்டு போறாரு? சமாதானத்தை வைத்து போகிறார். ஒரு படத்துல ஒருத்தன் அவங்க தாத்தா கொடுப்பாரு, பேராண்டி இத கையில வச்சுக்கடா. எதுக்கு தாத்தா? ஏன் இதை கொடுக்குற? நீ வெளியூருக்கு போய் நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு செருப்படி வாங்கும் பொழுது இதை நீ திறந்து பாரு, இது உனக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில நடக்கும் அவனுக்கு. அதே மாதிரி நடக்கும்போது அதை திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு கத்தி இருக்கும். என்னதுங்க? கத்தி. அந்த கத்தி எடுத்து அப்படியே காட்டு, கத்தி குத்து கந்தண்டா, பிளேடு பெருமாள்ரா, அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா யாரா அவனுங்க என்னென்னமோ பேர் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனா ஒரு பேர் அவனுக்கு வச்சுக்கிற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவான். அதே போல இன்னைக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க கீழே இருந்தாலும் உங்க நிலையில தூக்குறதுக்கு தான் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதனுடைய மேன்மையை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை அணைச்சிப்பீங்க மாரோடு. பைபிளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வசனத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பீங்க, வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள எந்த பயமும் பதட்டமுமே இருக்காது. காரணம், என் வாழ்க்கையில என்ன இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வாக்கு தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் மாலை வேளையில மதியம் டைம்ல கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. தேவ மனுஷனா இருந்தா பிரச்சனை வருமா? பிரச்சனையே இல்லாதவன் தானே தேவ மனுஷன். அப்ப எனக்குள்ள இருந்து ஆவியானவருடைய பேச ஆரம்பிச்சாரு, பிரச்சனையே இல்லாதவன் தேவ மனுஷனே கிடையாது, பிரச்சனைகள் வந்தாலும் தேவனோடு இருக்கிறவன் தான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இந்த வாரம் என்ன உருட்டுலையேன்னு பார்த்தேன். உருட்டுங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மனசுக்குள்ளேயே. பிரச்சனையே இல்லாதவன் தேவ மனுஷனே கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் தேவனோடு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. முதல் மனுஷன் ஆதாம், அவனுக்கு 2 பசங்க பிறந்தாங்க. யாருங்க? காயின். ஆமா. ஒருத்தன் சொக்க தங்கம், இன்னொருத்தன் கொலகார பாவி. அவன் தேவனுடைய மனுஷன் தான், ஆனாலும் ஒரு பிள்ளை அவனுக்கு தொல்லை. அடுத்து நோவா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த தேவ மனுஷன். அவனுக்கு எத்தனை பசங்க? பேரு சத்தமா கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சத்தமா பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். யாரு? சேம், காம், யாபேத். அதுல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்? அப்பாவுக்கு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணி சபிக்கப்பட்டுட்டான். தேவனுடைய மனுஷன் தான், ஆனா ஒரு புள்ள இந்த மாதிரி போச்சு. அடுத்து ஆபிரகாம் வர்றாரு, தேராகுக்கு பசங்க பிறகுறாங்க. அதுல ஒரு பையனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஆபிரகாமுடைய பையன் யாருங்க? ஈசாக்கு. அவன் நல்ல ஒரு மனுஷன், சாயங்கால வேலையில தியானம் பண்ணுகிற மனுஷன். அவன் தேவனுடைய மனுஷன் தான், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. அடுத்து ஈசாக்குடைய பசங்க யாருங்க? யாக்கோபு, ஏசா. யாக்கோபு கடவுளுக்கு பிரியமா இருக்கிறான், ஏசா பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறான். ஆனா தேவனுடைய மனுஷன் தான், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில விடுபடுகிறான். யாக்கோபுக்கு 12 பசங்க. அப்படியே பைபிளை வாசிட்டே போங்க, செய்தி முடிஞ்சு
அத்தனை தேவ மனுஷங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது. ஆனால் பிரச்சனையோடு கூட அவர்கள் தேவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப நான் இந்த மாலை வேளையில சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்றனால நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு கிடையாது. இல்ல பிரச்சனை இருக்குன்றனால நம்ம தேவனுக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள வரக்கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால தான் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னாக்க உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற பிரச்சனை அல்ல, உங்களை இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் சேர்க்கிற காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை இல்லாதவன் தேவ மனுஷன் கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் தேவனோடு நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தாங்க தேவ மனுஷன். ஏன் தேவனோடு நிக்கிறான்? அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொண்டு அவன் பிரச்சனைகளை ஜெயிக்க கூடியவனாக. எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கீங்க? நீ போயிருக்கியா பீச்சுக்கு? பீச்சில் என்ன வரும்? காத்து வருமா? சுண்டல் வரும், குதிரை வரும். போனது கடலை பாக்குறதுக்கு, கடலை பத்தியே பேசல. காத்து வரும், குதிரை வரும், சுண்டல் வரும், போலீஸ்காரங்க வருவாங்க. எப்ப கடலை பார்க்க போனே, கடலை பார்த்தியா? கடற்கரைக்கு போனீங்கன்னாக்க கடற்கரையில என்ன வந்துகிட்டே இருந்தாக்க அலைகள் வந்துகிட்டே இருக்கும். என்னங்க? ஆமா. அலையே வரலனாக்க அது கடலா? கடல் அப்படின்னாக்க அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கணும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த அலைகள் வந்து 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 மறுபடியும் போய்கிட்டே இருக்குது பாத்தீங்களா? அதனாலதான் அது கடல் என்று அந்த ஒரு ஸ்தானத்தோடு நிற்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னாக்க 1000 பிரச்சனைகள் அவன் கிட்ட வந்தாலும் அவன் எப்படி நிற்பானாக்க, அவன் தேவனோடு கூட தேவ வாக்கு தத்தத்தை சார்ந்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அவன் நிற்கும் பொழுது அவன் தேவனுடைய மனுஷனாய் கருதப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில வாக்கு தத்தங்களை எடுத்து பிரேம் போட்டு வீட்டுல மாற்றுறதை விட வாக்கு தத்தங்களை உட்கார்ந்து வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க, தப்பு கிடையாது. வாக்கு தத்தம்ன்றது உங்களுக்கும் பலனளிக்கும். உங்க பக்கத்து வீட்டுல 10 பேர் கஷ்டப்பட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் கேட்பான், நாயா கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா, இந்த அண்ணன் என்னத்தான் கத்திக்கிட்டே இருக்காரு. கேட்டாக்க, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய், பூமியின் உயர்ந்திடங்களில் உன்னை தேவன் ஏறி இருக்கும்படி பண்ணுவார், உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு நீங்க சத்தமா பேசும்போது அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு பதிலா இருக்கும். அந்த பதில் அவன் வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்கும். நடக்கக்கூடியவன் வந்து உங்ககிட்ட, அம்மா நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த ஒரு வார்த்தை என் காதுல கேட்டுச்சு, அந்த வார்த்தையை நான் நம்பினேன், அந்த வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்தி இருக்குது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை சத்தமா சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல வாக்கு தத்தத்தை சொல்லுமோ வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. கணவரை பார்த்து சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, வேலையை பார்த்து சொல்லுங்க, வருமானத்தை பார்த்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க தேவர்களாக இருக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல நீங்க சொல்லுகிற காரியங்களை தேவன் உருவாக்க கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை வேகமா சொல்லிட்டு கடந்து போறேன். மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு, செய்தி ஆரம்பிக்கும் சொன்னேன்ல, அதோட கண்டினியூஷன் தான். மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தவறில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுப்பது வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்றால் அவர் தேவன் இல்லை. ஒரு வாக்கு தத்தம் நடக்கல அப்படின்னாக்க அவர் தேவனே கிடையாது. வாக்கு தத்தம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், ஆனா தள்ளுபடி ஆகவே. ஆமா, வாக்கு தத்தம் அப்படின்னாக்கா அது மனுஷனிடத்திலிருந்து வரல, அது மாபெரும் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்திருக்கிறது. வாக்கு தத்தம் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நானே சொல்லணுமா? ஆமா, சுத்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் அந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானமே அவ்வளவு விசேஷமானதா இருந்துச்சுனாக்க, அவர் வாயிலிருந்து வந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு விசேஷமானதா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தேவ மனிதர்கள் இந்த உலகத்திலே தேவர்களை போல ஆள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் வாக்கு தத்தத்தை தாராளமா எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு 5-10 வசனத்தை எழுதி கொடுத்து ஒரு சின்னதா ஒரு நோட்டு மாதிரி பையில வச்சுக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய புக்கை எழுதி கொடுத்துக்கிறாரு. என்னைக்கு இதை படிச்சு முடிக்கிறது? சில பேத்துக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன், இவ்வளோத்தையும் படிக்கணுமா? ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு பக்கத்தை விட மாட்டீங்க, ஒரு எழுத்தை விட மாட்டீங்க. காரணம், இது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, இது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, என்னுடைய எண்ணத்தை மாற்றக்கூடியது. என் பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தேன், பைபிள் படி, நல்லா படி, எவ்வளவு நேரம் படிக்க முடியுமா படி. இந்த பைபிள் வந்து ஒரு மேஜிக் புக்கு. என்னதுங்க? ஆமா, ஒரு மேஜிக் புக்கு. இந்த மேஜிக் புக் என்ன பண்ணுனாக்க, பைபிளை படிக்கும் பொழுது இந்த படிக்கக்கூடிய மனிதனை சுத்தமாக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க?
இந்த மனுஷனால விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களை கூட இந்த பைபிளை படிக்க படிக்க அவன் சுத்தமாயிக்கிட்டே இருப்பான். அடுத்து இந்த பைபிளை படிக்க படிக்க என்ன ஆகுனாக்க தேவன் சித்தம் செய்யக்கூடியவர்களாக மாற்றோம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நான் கடவுளுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவன் என்ன இந்த ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லையா, நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் செஞ்சிருக்கிறாரு, இந்த கடவுளுக்காக நானும் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணுச்சு? பாவத்திலையும் சாபத்திலையும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் பைபிளை படிக்க ஆரம்பிச்ச உடனே அதை அவனை சுத்தமாக்குச்சு. ரெண்டாவது தேவ சித்தமாக அவனை மாற்றுகிறது. ரொம்ப மேஜிக்கா மாத்தும், அற்புதமாய் மாற்றக்கூடியது. அதனால தான் நான் சொல்லுவேன் பசங்களுக்கு அடிக்கடி பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க. என்னதான் இருக்கு அந்த பைபிள்ல? அது ஒரு மந்திர புத்தகம்பா, அது ஒரு மேஜிக் புக்கு. நீ படிக்க 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 அது உன்னை அறியாமலேயே உன்னை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து தேவ சித்தம் செய்கிறவனாக உன்னை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு, அது நிறைவேறவில்லை என்றால் என்ன? இல்ல, கேட்கல. குட் மார்னிங் கோச், அந்த மாதிரி சத்தமா சொல்லுங்க. கேட்கல. மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு, அது நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தவறில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுப்பது வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்றால் அவர் தேவனே இல்லை. ரொம்ப சீரியஸான மேட்டர் சார், ரொம்ப சீரியஸான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சீரியஸ் நினைச்சுக்கிறாதீங்க. ரொம்ப சீரியஸான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றக்கூடியது. உங்களுடைய எண்ணத்தை மாற்றும், புத்தியை மாற்றும், செயலை மாற்றும், எண்ணத்தை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், குடும்பத்தை மாற்றும், வருமானத்தை தலைகீழாய் மாற்றி போடக்கூடிய காரியங்கள் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். முதல்ல அது யார் கொடுத்ததுன்னு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து அவர் கொடுத்த வாக்கு தத்தம் எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்னு பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை ஒரு வசன வாசிச்சவங்கள உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் முன்னை சிறந்திருக்கும்படி. என்ன சார் வாக்கு தத்தம்? என்ன வாக்கு தத்தம் அது? நான் படிக்கும் பொழுது என்ன அசைச்சிருச்சு. அப்படியே என்ன அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? புகழ்ச்சின்ற வார்த்தை தேவனுக்குரிய வார்த்தை, கீர்த்தின்ற வார்த்தை தேவனுக்குரிய வார்த்தை, மகிமைன்ற வார்த்தை தேவனுக்குரிய வார்த்தை. தேவனுக்கே உரிய வார்த்தைகளை எடுத்து தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. இப்படி நான் உன்னை வைப்பேன் அப்படின்னு அந்த தகப்பன் சொல்றாரு அப்படின்னாக்க யோசிச்சு பாருங்க. அவருக்கே உரியதை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்ம அதை வாங்கி ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டி வச்சுட்டு ஓன்னு உட்கார்ந்து அழுகிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க சார், வாயை திறந்து சொல்லுங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறபடினால என்னுடைய அப்பாவுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், என் அம்மாவுடைய ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், நான் படிக்கிற படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், என் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், நல்ல எதிர்காலம் உண்டாயிருக்கும். நாங்க எங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் எங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். அப்படி சொல்லி பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தினால மாறாதது எதுவும் கிடையாது. ஆபிரகாம் பல முறை சோர்ந்து போன ஆபிரகாம் தேவனிடத்துல சொல்றான், நோ ப்ராப்ளம் காட், நோ ப்ராப்ளம், உங்க வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏதோ பிரச்சனை, எனக்கு மட்டும் அது நிறைவேறல, பரவாயில்ல. கடவுள் சொன்னாரு. யாரு அது? பெரிய பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது யாரு? நான் கொடுத்த வாக்குத்தத்தை உனக்கு நிறைவேறலனால, நீ அதுக்கு தகுதி இல்லாதவனால அது நிறைவேறலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா பரவாயில்ல. கொடுத்தது நான் கொடுத்தது நடக்கலன்னா உனக்கு அசிங்கம் இல்ல, எனக்கு அசிங்கம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு லெட்டர் வாங்கிட்டு போறீங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட, காலேஜ்ல சீட்டு வேணும்ட்டு. பாக்குறான், பார்த்துட்டு ஏரியா கவுன்சிலர், உங்களுக்கு அசிங்கமா? யாருக்கு அசிங்கம் அது? போன் பண்ணி, அண்ணா என்னப்பா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொன்னாங்க? பயந்துருப்பாங்களே, கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்டாங்களா? அங்கே நான் வர்றேன், கார் எடுத்துட்டு பறந்து வருவாரு. யாரையா கிழிச்சு போட்டது? அந்த லெட்டர் யாரு கொடுத்தது? நான் கொடுத்துருக்க லெட்டர் எப்படி கிழிச்சு போடுவனே? அவங்கள விடியா, அவங்கள அப்படியே ஓரமா தள்ளு. அந்த அம்மா, அந்த அப்பா, அந்த குழந்தைய ஓரமா தள்ளிட்டு, லெட்டர் நான் கொடுத்துருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லிப்போம். அவங்கள விடியா, அவங்க ஃபீஸ் கட்ட முடியும் கட்ட முடியாது ரெண்டாவது விஷயம். நான் லெட்டர் கொடுத்தேன், எனக்கு என்ன மரியாதை? அப்புறம் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான்ல. அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் அப்படி கேட்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர்.
நிரந்தரமானவர், எதையுமே தற்காலிகமாக செய்யாதவர், அனைத்தையும் நிரந்தரமாக செய்யக்கூடிய தேவர். அவர் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில நடக்கலனாக்க உங்களுக்கு அசிங்கம் கிடையாது, கொடுத்தவருக்கு அசிங்கம் சார், கொடுத்தவருக்கு அசிங்கம். நீங்க நிறைய பேர் அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கீங்க உங்க தேவனை. என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அவர் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் காட்டுறதே கிடையாது யாரும். எங்கே காட்டணும்? எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அங்கே வாக்கு தத்தங்களை எடுத்து காட்டுங்கள். ஹல்லேலூயா. நான் போராண்டவரே, நான் போகும் பொழுது அந்த இடத்துல எனக்கு நோன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, எனக்கு எஸ்ன்ற பேச்சு மட்டும்தான் வரும். எனக்கு அப்ரூவ் ஆகும், எனக்கு கிடைக்கும். உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போகிற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவாக்கு சொன்னதா வாக்கு தத்தத்தை எனக்கும் சொந்தமாக மாற்றிக் கொள்ளுகிறேன். நான் போறேன், எனக்கு எஸ் சொல்லுவாங்க, எனக்கு நோ கிடையாது. அதுதான் அந்த லெட்டர் எடுத்துட்டு போறது. சில பேர் பைபிள் எடுத்துட்டு போறது, அதை பார்த்தோன்னே கொடுக்க மாட்டாங்க. யாரா பைபிள் எடுத்து வந்துருக்காங்களா? அப்பா கொடுக்க அனுப்பிச்சு. சில பேர் நினைச்சுக்கிறாங்க பைபிள் எடுத்துன்னு போனா குத்துருவாங்க. இந்த பைபிள் எடுத்துன்னு போறனால தான் நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த பைபிள் வச்சிருக்கவங்க கிட்ட வசனம் இருக்காது, வசனம் வச்சிருக்கிறவங்க பைபிள் இருக்காது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த பைபிளே கையில வச்சு சுத்துறாங்க பாத்தீங்களா? அவங்கள பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். பைபிள் கையில இருக்குது, வசனம் வாயில இருக்கா? வசனம் வாயில இருக்கா? நானே சில இடத்துக்குலாம் போவேன், அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் அந்த பைபிள் எடுத்துருவாங்க பாருப்பா, அவங்க ஃபுல்லா அனுப்பிச்சுடு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அனுப்பிச்சுடுவாங்க. பைபிள் எடுத்துட்டு போக கூடாது, வசனத்தை வாயில வச்சுட்டு போகணும். பைபிளை வீட்டுல வச்சுட்டு போகணும். பைபிள் வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு. பைபிள் எதுக்குங்க? ஹலோ, வீட்டுல பைபிள் படிக்கிறது கிடையாது. பைபிளை கையில வச்சுட்டு போறது, அங்க போறது, இங்க போறது. அவங்க பார்ப்பாங்க, கையில பைபிள் வச்சுக்கிறனால காரியம் நடக்காது. பைபிளை வீட்டுல வச்சு படிங்க. வெளியில போகும்போது தேவனுடைய வாக்குத்தத்தன்ற லெட்டரை கையில எடுத்துட்டு போங்க. நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது தேவன் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை அதிகமா நம்புங்க. போலியான மனிதர்களை தான் நம்புவார்கள். உண்மையுள்ள மனிதர்கள் உண்மையுள்ள தேவனைத்தான் நம்பி ஆக வேண்டும். போலியான மனிதர்கள் யாரை நம்புவாங்க? ஆமா, நீங்க ஒரு வேலை ஸ்தலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேலை ஸ்தலத்துல போய் பாருங்க, முதலாளி போலியானவர். ஏன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர்த்துக்கு ஏத்த மாதிரி பேசுறவர் தான் முதலாளி. இவங்கிட்ட எப்படி பேசுவார், அவங்கிட்ட அப்படி பேசுவார், அவங்கிட்ட எப்படி பேசுவார், இவங்கிட்ட எப்படி பேசுவார். ஓனர் 100 பேர்த்துட்டு 100 விதமா போலித்தனமா பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க அந்த இடத்துல உண்மையா வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன், நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்களேன், உங்களை நம்புவாரா? நீங்க உண்மையை சொல்லுவீங்க, பார்க்கலாமா, போப்பா அதெல்லாம் பார்த்துலாம் போ. போலித்தனமா ஒருத்தர் இருப்பான், புழுகமா வாயை திறந்தாலே அவன் போய் ஓனர்கிட்ட போய் நிற்பான். அப்படியா? ஓ செஞ்சிடலாம். அப்படியா பண்ணாவன், நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றான்? போலி மனிதர்களை நம்புகிறார்கள். உண்மையுள்ள மனிதர்கள் உண்மையுள்ள தேவனைத்தான் நம்பியாக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வசனத்தை படிங்களேன், அப்ப நல்லா புரியும். சங்கீதம் 118 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் பைபிள் மனுஷனை நம்பாதன்னு சொல்லுது? மனுஷன் யாரு? இப்பதானே சொன்ன, மனுஷன் யாரு? போலி வாங்கி தரவா? நேத்தா வாங்கி கொடுத்தோம், எங்க வீட்டுல அந்த சண்டே கிளாஸ் நடந்துச்சு. எல்லா பசங்களுக்கும் போலி வாங்கி கொடுத்தோம், எல்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சாப்பா? நல்லா இருந்துச்சா? போலி நல்லா இருந்துச்சா? போலியான மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உண்மை உள்ள கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புவதே நலம். கர்த்தர் மேல் பட்டுதலா இருப்பது அப்படின்னாக்கா சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெந்தகோஸ்து சபையில் இருக்க முக்காவாசி பேர் கெட்டு போனதுக்கான காரணமே என்னன்னாக்க வசனங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுனாலயே கெட்டு போனாங்க. கர்த்தர் பேரில் பட்டுதலா இருப்பதே நலம் அப்படின்னாக்க பல்ல கடிச்சுக்கிட்டு கர்த்தர் செய்வார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அந்த கர்த்தர் தான் எனக்கு செய்யணும், கர்த்தர் செய்வார், நம்புறேன். இது நம்புறேன் கிடையாது, ஆத்திரத்துல பேசுறீங்க.
கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் கொடுத்த உண்மையான வாக்கு தத்தத்தின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க பெனிஃபிட். அதுதான் உத்தமம், அதுதான் சரி. நீங்க அதை விட்டுட்டு நீங்க இன்னும் மனுஷனையே நம்பிக்கிட்டே இருப்பீங்கன்னாக்க போலி மனிதர்கள் போலி மனிதர்களைத்தான் நம்புவார்கள். நீங்க கடவுளுக்குள்ள வந்தோடனே நீங்க உண்மையுள்ள மனிதர்களாய் மாறிடுறீங்க. ஆமாவா இல்லைங்களா? இன்னும் எத்தனை பேர் போய் பேசிக்கிட்டு தெரியுறீங்க? பொய்களை ஊதி தள்ளுறது. சில பேர்லாம் பொய் பேசினாக்க அவ்வளவுதான். நமக்கு அது சொன்ன பார்த்தீங்களா, வாக்குறுதி கொடுக்குறான் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு, ஒரு ஏரோப்ளேன் கொடுப்பேன். ஏன்டா இந்த மாதிரி? உனக்கு ஓட்டு வேணும்னா கேட்டு தொலை, போடுறோம் இல்லை போடாம போறோம். வீடு கொடுப்பேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. மோடி வீடு கொடுக்குறான்னு 500 ரூபா கொடுத்து பதிவு பண்றதுக்காக நிறைய பேர் ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சலாம் போய், நான் அப்பயே சொன்னேன் வேணாம், மோடி 5 லட்சம் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த 5 லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருவிட்டாரு. இப்ப அவர் மோடி வீடு கொடுக்குறான்னு சொல்லி போனீங்கன்னாக்க இருக்கிறத எடுக்காம விட மாட்டாரு. போகாதீங்க போகாதீங்க. பண்ண பரவாயில்ல, வந்தா வரட்டும், போனா போகட்டும். ஒருத்தருக்கு 500 ரூபாய், 1 லட்சம் பேர் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு, எத்தனை லட்சம் ஆயிடுச்சு சொல்லுங்க? எவ்வளவுங்க? 250 தானே சிஸ்டர்? அது வர வைக்கிறது தான் சொன்னேன். அது எவ்வளவு அமௌண்ட் சரியா மைண்ட்ல வரல. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை போட்டதான உண்மை வெளியில வரும்னு பார்க்கறதுக்கு தான் சொன்னேன். அப்போ அவ்வளவு பேர் போய் போலி மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி என்ன பண்ணாங்க? போட்டு வீணா போச்சு. அந்த 250 ரூபாய் கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டிருந்தா கூட இத்தனை வருஷத்துல கொஞ்சம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப போலி மனிதனை நம்புவதை பார்க்கிலும் உண்மையுள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புவதே. ஆமா, போலி மனுஷனா போலி மனுஷன் தான் நம்புவான். நீங்க கடலுக்குள்ள வந்தோன்னா உண்மையுள்ள மனுஷங்களா மாறிட்டீங்க. இப்ப என்ன மாறிட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷங்களாய் மாறிவிட்டீர்கள். இப்ப உங்களுக்குள்ள உண்மை வந்துருச்சு. இப்ப நீங்க உண்மையா இருக்கிறீங்க, கரெக்டா இருக்கிறீங்க, கரெக்டா செய்றீங்க. இப்போ உங்களுக்கும் போலி மனுஷனுக்கும் சம்பந்தம். அதான் பவுல் எழுதுறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஏன்பா ஒரு உலகத்து மனுஷனை போலி மனுஷனுடைய போலி வார்த்தைகளை நம்பிக்கிட்டு இருக்க? அவனை நம்பாத. நீ உண்மையுள்ள மனுஷன் ஆயிட்டல. நீ உண்மையுள்ள மனுஷன் ஆயிட்டனாக்க இந்த உண்மையுள்ள தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்பு. அவர் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இது இன்னும் எக்ஸ்ட்ரீம். இது யாருக்கு தெரியுங்களா? கடவுளுக்குள்ள வந்தும் அந்த உண்மை தன்மையை தங்களுக்குள்ள கொண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க மனசு சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக கடவுள் சொல்றாரு, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க பயன்படுத்துங்க. வாக்கு தத்தத்தை வாய் திறந்து சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருங்க வாக்கு தத்தங்களை. நான் சொல்றேன், நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க, ஐயா ரொம்ப நல்லதா போச்சு நீங்க சொன்னது, என் வாழ்க்கை மாறிடுச்சான்னு சொல்ல போறீங்க. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாதபடினாலதான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களை ரொம்பவும் அனத்திக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு போங்க, வாக்கு தத்தங்கள் எடுங்க, 10-15 வாக்கு தத்தங்கள் எடுத்து வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது வாக்கு, அது நிறைவேறவில்லை என்றால் தவறில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுத்தது வாக்கு தத்தம், அது நிறைவேறவில்லை என்றால் நீர் தேவனே இல்லை என்று பார்க்கிறோமே. அப்பா, இந்த மாலை வேளையிலே உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் கேட்டு இருக்கிறார்களே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவர். வார்த்தைகள் அவர்களுக்குள்ள கடந்து போயிருக்கிறது. வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களை மாறல அனைத்து இந்த வாக்கு தத்தங்களை என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே இதுதான் என் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு விசுவாசிச்சு ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லி 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 சொந்தமாக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
ஒவ்வொரு மக்களும் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு பெரிய தீர்மானத்தோடு கடந்து போகட்டும். நான் வீட்டுக்கு போறேன், நான் வாக்குத்தத்தங்களை வாயை தந்து சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். என் கடவுள் எனக்கு கொடுத்தபடினால அது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்ற நம்பிக்கையோடு கடந்து போக கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.